நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I bring your attention focused into 1 Corinthians chapter 6 verse 20. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For ye are bought with a price, therefore glorify God in your body and in your spirit which are God's. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வேத வசனத்தில் இரண்டு முக்கியமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். And God is reflecting two important things from this divine word of God. ஒன்று, ஒரு கிறிஸ்தவன் யார்? Firstly, who is called to be a Christian? இரண்டாவது, அவன் இந்த பூமியில இருக்கிற காலங்களிலே அவன் என்ன செய்ய வேண்டும்? And secondly, what all he must do while he is walking on this world. இந்த இரண்டு காரியங்களை குறித்து இந்த நிருபம் நமக்கு தெளிவாக விவரித்து கொடுக்கிறது. The epistle of Paul describes about the two activities what must be performed in us. முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். Looking into the child of God, God proclaims that you have been bought with a price. ஒவ்வொரு தேவனை விசுவாசித்து ஜீவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய மனிதனும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். And we must mark and understand every child of God who has been saved, he has been ransomed or given forth the price and he has been bought. இன்றைக்கு நாம் யார் என்று நாம் சரியாக விளங்கிக் கொள்ளாதபடியினால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். And because we do not know what manner of people are we, therefore we are failing to do what we must perform. அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறதான உத்தியோகஸ்தர்கள் முதலாவது நான் யார், நான் என்ன வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் அடுத்தவருடைய வேலையிலேயும் தலையிட்டு அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கிற சரியா செய்யாமல் இருக்கிறபடினால் குற்றவாளியாக காணப்படுகிறார். For a person, for an illustration, if a person working in a government, suppose he is failing to understand what is the service condition for which he has been enrolled, and he shall be marring up all the fellow men and also spoiling the atmosphere in the office. ஒரு மனிதன் யார்? And firstly, who is this man? அவன் எப்போது கிரயத்துக்கு கொல்லப்படுகிறான்? When this man, standing member, is being bought with a price. இந்த காரியங்களை எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். And it's very important we must know firstly this basis. விளங்கிக் கொள்ளாதது நிமித்தம்தான் இன்றைக்கு பலர் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் காணப்படுகிறார். And they do not know the fundamental or fund of this, therefore they could not be blessed. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து இந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்றால் அதற்கு முன்பாக அவர்கள் யார் என்று ஒரு கேள்வியும் கூட எழும்புகிறது. In the past tense the Bible says that you have been bought with a price. That means what was the former or the days of old, where were they, that we must ponder. நாம் இந்த கப்பை கடையில இருந்து கிரயத்துக்கு நம்முடைய சகோதரிமார்கள் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். Our brethren went to the shop and they purchased this particular cup. கிரயம் கொடுத்து வாங்குவதற்கு முன்பாக இது ஒரு கடையில இருந்தது. And before someone could purchase it, this was with the price tag was standing in this stall. அது இன்னொருவருக்கு சொந்தமாக இருந்தது. But that was belonging to someone else in the stall. ஆனபடியினால் அதற்குரிய கிரயத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தபடியினால் அது நமக்கு சொந்தமாக மாறிற்று. And because a price was given for this cup and it has been purchased, now it is belonging to us. இனி இதற்கு முன்பு வைத்திருந்ததான அந்த கடைக்காரர்கள் இதை குறித்து எந்த கவலையும் அவர்கள் படமாட்டார். And because we have purchased this commodity, therefore the merchant who sold it will not have any liberty about this. இதன் மேல் அவர்களுக்கு இருந்ததான உரிமை முழுவதும் அவர்களை விட்டு போய்விட்டது. And as the price was offered, the liberty upon this also has gone away from the hand of the merchant. அதே நேரத்தில் இதற்கு யார் கிரயம் கொடுத்து கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு இதன் மேல் முழு உரிமையும் கொடுக்கப்பட்டு விட்டது. But the second time who has offered the price and he has got the fullest liberty or right upon this commodity purchased. கிரயம் கொடுத்து கொண்டு வந்தவர்கள் இதை எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம்.
A person who has bought this commodity, he can use it at will. சுடு தண்ணி ஊத்தலாம், He can put hot water in it, இல்லாவிட்டால் சில நேரத்துல பச்சை தண்ணி ஊத்தலாம், or else in a cold water. சில நேரத்துல எண்ணெய் ஊற்றி வைக்கலாம், Sometime he can put it or fill it with the oil, சில நேரத்துல பினாயில் ஊத்தி வைக்கலாம், or phenyl also could be put on it, என்ன வேண்டுமானாலும் ஊத்தி வைக்கலாம். and he can use the cup for at will. விரும்பினால் கழுவலாம், And if would be needing, he shall wash it, விரும்பாவிட்டால் கழுவாமல் வைத்துக் கொள்ளலாம், or else he can keep it as it is, இன்னும் விரும்பாவிட்டால் அதை போட்டு உடைக்கலாம், or else he can break as well if it is not needed, அதை வாரி குப்பையில போட்டு விடலாம். and it can be even put in the garbage. கடைக்காரர்கள் ஏன் என்று கேட்க முடியாது. But the merchant who sold it cannot ask about this. அவர்களுடைய உரிமை எல்லாம் அவர்களை விட்டு போயிட்டு. The liberty or the claim has gone away from him. இதற்கு காரணம் என்ன? What is the reason? இதற்கு கொடுக்கப்பட்டதான கிரயம். Because of the price offered as a tax. இந்த கிரயம் கொடுத்தபடியினால் அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. Because a price was offered, therefore the liberty of the merchant has gone. யார் கிரயம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் உரிமையும் கொண்டு வரப்பட்டது. All the liberty befell the person who offered the price about this. வேத வசனம் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இவ்விதமாய், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் பார்த்து இந்த வேத வசனம் இந்த காலை வேளையிலே இவ்விதமாய் சொல்லுகிறது. This divine word of the Lord is coming into every bought child of God in this manner. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். For you are bought with a price. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். Every Christian is been priced and he has been bought by someone else. வேறு யாரையும் பார்த்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று இந்த உலகத்திலே சூரியனுக்கு கீழே ஒரு மனிதனையும் சொல்ல முடியாது. We cannot say any person beneath the sun and the face of the earth that anybody has been purchased by someone else. மனிதனுக்கு உரிய கிரயத்தை கொடுத்தவர் ஒரே ஒருவர். Only one person who has offered a price for mankind is the only one. அவராலே கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். Only the person who offered price is only one, and the people those are bought by him are also one group. கிரயம் கொடுக்காமல் யாராயில் எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் அவர்கள் திருடர்கள். And suppose without offering a price, if a commodity is been taken, it is a stealing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சென்னையிலே சில ஹோட்டல்ல போய் பார்த்தால் அங்கே இருக்கிறதான பாத்திரங்கள்ல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஹோட்டல் பேரை போட்டு இது இந்த ஹோட்டல்ல இருந்து திருடப்பட்டது என்று. Suppose you go to Chennai, in some of the villas or hotels, you can see something is engraved in the cups or the tumbler that it has been stolen from this particular hotel. ஃபெய்த்தோம்லயும் கூட எல்லா டம்ளர்களையும் அந்தந்த ஃபெய்த்தோம் பேர் எழுதி வச்சிருக்காங்க. அது இருக்க வேண்டிய அந்த ஃபெய்த்தோம் அல்லாமல் இப்ப கவுண்டம்பாளையம்னு சொல்லிட்டு இதுல எழுதியிருந்தா இது இங்க இல்லாம வேற எங்க இருந்தாலும் இந்த கவுண்டம்பாளையத்திலிருந்து திருடப்பட்டதுன்னு அர்த்தம். Suppose Kavundambalayam is been engraved here, and suppose it is found in one of our branches, they will say this particular piece is from Kavundambalayam. இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மனிதன் இல்லாமல் இருந்தால், அவன் இருக்க வேண்டிய இடம் தவறி இருந்தால் அவன் யாராலோ திருடப்பட்டவன் என்று அர்த்தம். A person who is not standing in the stipulated place means somebody has robbed or stolen him from his place. எல்லா மனிதர்களையும் தேவன் சிருஷ்டித்தார். And God has created every human being. ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். In the beginning of everything, God created a man. ஆதியிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது. In the very beginning, God created this heaven as well as this earth. அதன் பிறகு ஒவ்வொன்றாக ஆண்டவர் சிருஷ்டித்து சிருஷ்டிப்பின் வரிசையில் கடைசியாக மனிதனை சிருஷ்டித்தார். And God was creating everything for him, and lastly God has created first man on the Genesis. மனிதன் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டாலும் எல்லா சிருஷ்டிகளிலேயும் அவன் விசேஷமானவன். Although man was created by God in the last stage, but he was the crest of or the crown of the creation. ஏனென்றால் எல்லாம் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. Because every created thing is for man only. மனிதனோ தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டான். But man was created after the likeness and image of God. என்றென்றைக்கும் மனிதன் தேவனோடு கூட இருக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டான். And man was created in this manner that man must dwell with God forever and forevermore. ஆதி மனிதன் ஆதாம் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். And the first created man Adam called to be the son of God. ஆனபடியினால் மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். Therefore man is being created by God. மனிதன் தேவனுக்கு சொந்தமானவன். And wherefore man is belonging to God. ஆனால் பிசாசு மனிதனை திருடி விட்டான். But this robber Satan has almost stolen mankind from God. கிரயம் கொடுக்காமல், சரியான கிரயம் கொடுக்காமல்
ஒரு பொருள் இன்னொருவரிடத்தில் இருந்தால் அது திருடப்பட்டது. If a person has not given any praise but grabbing one of the commodity, that means he is stealing that commodity. ஆனபடியால் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். And therefore Jesus said in John the Gospel chapter 10 verse 10, the thief cometh but for to steal and to kill and destroy, but the Son of Man comes to give life and life abundant. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life and that they might have it more abundantly. ஒரு குழந்தையிடத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பெறக்கூடியதான ஒரு வைரக்கல் மோதிரம் அந்த வீட்டார் அந்த குழந்தைக்கு போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider 10 lakhs rupee worth of a diamond ring has been put in the hands or the fingers of a child. அந்த பிள்ளை வெளியே விளையாண்டு கொண்டிருக்கிறது. Now the child is playing in the court. யாரோ ஒருவன் அந்த வழியாக போகிறவன் ஒரு நல்ல மிட்டாயை கொண்டு வந்து அந்த பிள்ளையிடத்துல கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு மெதுவா கையில இருந்து மோதிரத்தை கழட்டி விட்டான். And he has offered him a candy and slowly and nicely he has taken out the ring from him. அந்த பிள்ளைகிட்ட இருந்து அதை கொண்டு வந்ததுதான். And although this has been taken from the child, அது கலட்டினதை எல்லாம் அந்த பிள்ளை பார்த்தது. and the child was able to see how this was the ring was removed. கலட்டின பிறகு இன்னொரு மிட்டாயை கொடுத்து விட்டு அவன் வாங்கிட்டு போய் விட்டான். And he gave forth another candy and he has escaped. அது முறைப்படி சம்பாதித்த வைரக்கல் மோதிரம் அல்ல. This diamond ring was not earned legitimately by him. அறியாத பிள்ளையை தந்திரமாக வஞ்சித்து பறித்து கொண்ட மோதிரம். And this ring very diabolically or very cunningly he has taken from the child. இதே போலதான் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஆதி மனிதர்களை வஞ்சித்து ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களை பறித்து கொண்டது. Likewise serpent having this beguile or subtlety grabbed the man from the hand of God. மனிதன் பிசாசினால் திருடப்பட்டவன். The man was stolen by devil from hand. ஆதியில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனிதனை வைத்திருந்தார். In the beginning God placed this created man in Garden of Eden. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் சிறியவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But on the day of creation he was very very small. தேவனுடைய சாயல் அவனுக்கு இருந்தது, ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே அவன் சிறியவனாக இருந்தான். And although he was created in the image of God, but nevertheless in the knowledge of God he was very very small. அவன் வளர்ந்து தகப்பனை போல மாற வேண்டும். And now it has been destined that he must grow forth and become like the father. இதற்கு இடையில் சர்ப்பம் பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து ஏவாள் மூலமாக ஆதாமையும் தன் பக்கமாக இழுத்து கொண்டார். And in the transitory period the devil came and spoke unto Eve, and in subtlety he grabbed even Adam also. அற்ப ஆசை காட்டி அவர்களுக்குள்ளே இருந்ததான நித்திய ஜீவனை சாத்தான் கொள்ளையடித்து விட்டான். And the Satan was able to take all the steal forth all the eternal life by showing forth a small petty pleasures. இப்படித்தான் இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ளதான மனித வர்க்கமும் பிசாசனுடைய கையிலே சிக்கி கொண்டிருக்கிறது. Likewise in this manner only the whole world has been grabbed by devil and he is stockpiling them. விழுந்து போன இந்த மனிதனுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரமாகிய இயேசு கிறிஸ்துவை நீட்டி மனிதனை தன் பக்கமாக இழுக்கிறார். And man is now totally in desolated place, but God Father stretched forth his arm, that was Jesus Christ, to rescue and salvage this fallen man. இப்போது ஆண்டவர் கிரயத்தை கொடுத்து மனிதனை மீட்கிறார். And now God is giving for the offering a price to ransom this man from the hand of the devil. சில வருடங்களுக்கு முன்பாக கபிலன் ஆசை தம்பி அப்படி சொல்லுகிற ஒரு ரவுடி கும்பல் சென்னையை கலக்கி கொண்டிருந்தார். And there was one group of dacoits in Kabilan or Asai Thambi in Chennai. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவர்கள் மற்றவர்களுடைய பிள்ளைகளை திருடி கொண்டு போய் வைத்துக்கொண்டு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தால் நான் பிள்ளையை தருவேன், இல்லாவிட்டால் கொன்று போடுவேன் என்று சொல்லி மிரட்டுவார். And they will grab some of the children from good families, they shall be asking for ransom, or else they will put them to death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
அவர்கள் சுட்டு கொல்லப்படுவதற்கு முந்தின வாரம் நம்முடைய விசுவாசி ஒருவர் அவரிடத்திலே ஏமாந்து போனார். But even one of our believer was deceived before that person was shot to death. அவர் துக்கத்தோடு வந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். And very sorrowfully he came for a prayer. அந்த நாட்களில் சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தார். But all the congregation they prayed for him. அடுத்த வாரம் அந்த ரவுடி கும்பல் கொல்லப்பட்டது. The next week itself the gangster was put to death. இவரோ விடுதலையாக்கப்பட்டார். And he was set free. இப்படி பிசாசு மனிதனை கொண்டு போய் கொள்ளையடித்து வைத்துக்கொண்டு ஒரு கிரயம் கொடுத்தால் தான் தருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கு. Likewise the devil is taking hold of man and taking him to his fold and is asking for a price to God. கர்த்தராய் தேவன் இன்றைக்கு மனிதனுக்காக கிரயத்தை கொடுத்திருக்கிறார். And God has offered his praise for the sake of this fallen man. இல்லாவிட்டால் அந்த பிள்ளையை சத்துரு கொன்று போடுவார். Or else the devil will take the child to crush it to death. மனிதர் மேல் வைத்த அன்பினாலே, பிள்ளைகளின் மேல் வைத்த அன்பினாலே பெற்றோர்கள் எவ்வளவு கிரைய வேண்டுமானாலும் கொடுக்க முன்னுக்கு வருகிறது போல தேவன் மனிதர் மேல் வைத்த அன்பினால் மனிதனுக்கு கிரயம் கொடுக்க முன்னுக்கு வந்தார். Likewise, when a person is asking for ransom, because of the abounding love, the parents used to offer money. Likewise, God offered this love and rescued people. அப்படி கொடுத்த கிரயம்தான், அந்த கிரயத்துக்கு பெயர்தான் கர்த்தராகிய இயேசு. And the price offered by God was Jesus Christ. தேவன் மனிதனுக்காக இயேசு கிறிஸ்துவை கிரயமாக கொடுத்தார். God the Father sent forth the price to the devil in the name called Jesus. எந்த மனிதன் இந்த கிரயத்தினால் மீட்கப்படுகிறானோ அவன்தான் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். And every person who has been ransomed or redeemed in the name of this child called Jesus is becoming God's children. கிரயம் கொடுத்து மீட்கப்படுகிறவரை, தனக்காக கொடுக்கப்பட்ட கிரயத்தை விசுவாசித்து அவன் இயேசு அண்டையில வருகிற வரைக்கும் அவன் சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கிறான். And this person who has been grabbed will be the children of the devil up till he comes to the fold of God, duly being praised. குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்களே. For you have been ransomed with the precious and the blood without any blemish. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்டவர்கள். Every child of God has been ransomed with a great price called the blood of God without any blemish. எடுத்து வாசியுங்கள். முதலாம் பேதுருவின் புத்தகம் 1:19. முதலாம் அதிகாரம் 19வது வசனம். 1 Peter 1:19 please. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. For as much ye know that ye were not redeemed with corruptible things as silver and gold, but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot. நாம் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டவர்கள் அல்ல. And we were not being offered both as a ransom with silver or gold. ஏன் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை? Why we are not being priced for this silver and gold? ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்தாலும் ஒரு ஆத்துமாவை மீட்க கிரயம் போதாது. Suppose the whole world's the silver and gold means stockpiled and offered for the salvation of one man, he cannot be purchased. மனிதன் அவ்வளவு விலையேறப்பட்டவன். A man is so much of valuable. இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா வெள்ளியையும் எல்லா பொன்னையும் சேர்த்து ஒரே ஒரு மனிதனுக்கு கிரயம் கொடுத்தாலும் சாத்தான் அந்த மனிதனை கொடுக்க மாட்டான். The whole of the silver and gold of the universe is being togetherly offered unto Satan. The Satan will never accept him for the in exchange to the soul of this man. அந்த கிரயம் போதாது. And that is not sufficient for him. ஒரு மனிதனை தராசுல வைத்து முழு உலகத்தில் உள்ளதான வெள்ளியையும் பொன்னையும் இன்னொரு தராசுன ஒரு தட்டுல வைத்தாலும் மனிதன் தான் வெயிட்டா இருப்பான். Suppose in a balance a person has been placed and in other side all the gold and silver has been placed, the man will be more weighty than the silver and gold. முழு சமுத்திரத்தை ஒன்றாக சேர்த்து ஒரு தராசுல வைத்தாலும் மனிதன் தான் வெயிட்டா இருப்பான். The whole of the ocean has been placed in a balance and a man has been placed in another balance, that his side shall be down. முழு வானத்தையும் அல்லது இந்த பூமியில இருக்கிற பர்வதங்கள் மலைகள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு தராசுல தட்டுல வைத்தாலும் மனிதன் தான் வெயிட் உள்ளவன்.
Suppose we are able to stockpile all the firmament, sky, the universe in one side and man in other side, the man will be having more weightage than this. மனிதன் அவ்வளவு விலையேற பெற்றவன் அருமையானவர்களே. Oh beloved people, so much is valuable this man in the sight of God. மனிதனை குறித்து ஆண்டவருக்கு இருக்கிறதான நோக்கம் மகா பெரியது. And likewise the plan connected with man is so much great in the sight of God. இந்த மனிதனுக்காக தேவன் பரலோகத்தை வைத்திருக்கிறார். And God is creating this heaven only for the sake of this man. அது அழியாத நித்திய ராஜ்யமாக இருக்கிறது. And that is incorruptible and everlasting kingdom for man. அங்கே அழுகை இல்லை. And there is no bewailing there. அங்கே கண்ணீர் இல்லை. And there is no tears there. அங்கே கவலை இல்லை. And there is no sorrows. அங்கே பசி இல்லை. And there is no hunger. அங்கே தாகம் இல்லை. And there is no thirstiness. அங்கே மரணம் இல்லை. And there is no death. அங்கே திருடர்கள் இல்லை. And there is no dacoits or to steal. அந்த ராஜ்யம் அழியாத ராஜ்யம். And that is an incorruptible kingdom. அங்கே எல்லாமே எப்போதுமே புதிதாகவே இருக்கும். And everything shall be seem to be new and altogether new always. பழையவைகள் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே அங்கே இருக்காது. And there could be no thing seen as old in that kingdom. மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சலிப்புக்கும் அங்கே இடமே கிடையாது. And nobody will have so much of weariness or faintness in any way there. பரலோகத்தை விவரிக்க நாவுகள் போதாது. Time would fail if you are describing about the goodness of heaven. இப்படி இருக்க பரலோகம் முக்கியம் அல்ல. Likewise heaven is not important. மனிதன் தான் முக்கியம். But man is important. மனிதனுக்காகத்தான் அந்த பரலோகம். And but for man's sake only this heaven has been created. அப்படியானால் பரலோகத்தை விட மனிதன் எவ்வளவு விசேஷித்தவன் என்று பாருங்கள். Therefore consider how much man is valuable rather than the glorious kingdom. இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளாதபடியால்தான் இன்றைக்கும் மனிதர்கள் பிசாசின் கையிலே சிக்குண்டு பிசாசனுடைய தூண்டுதலால் சகல பாவங்களையும் சகல அருவருப்பான காரியங்களையும் ஆவலோடு செய்து கொண்டிருக்கிறார். And because not knowing this one appropriately, therefore man is falling into the hands of the Lord and doing so much things to mar up his life. ஆனால் மனிதனுடைய உண்மையான விலக்கரியத்தை அறிந்த ஆண்டவர் மனிதனுக்காக எதையும் கொடுக்க அவர் தயங்கவே இல்லை. And God evaluating the condition of man, God is already ready to offer anything for the salvaging of this man. ஆனபடியால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவையே அல்லது தன்னுடைய இரத்தத்தையே மனிதனுக்காக கிரயமாக கொடுக்கிறார். In nutshell we can explain God so much he loved the world, he offered his son or he offered himself as a ransom to salvage this man. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். For you are bought with a price. அந்த கிரயம் என்று சொல்வது தேவனுடைய இரத்தம். And that price what has been described is the blood of Jesus. ஏன் மனிதனுக்காக இரத்தம் சிந்தப்பட்டது? Why blood was poured for him? ஆண்டவர் தன்னுடைய கையில தேவன் அவ்வளவு பெரியவர் தானே, அவருடைய கையில ஒரு கையை மட்டும் வெட்டி அனுப்பியிருக்கலாமே. God could have sent forth only one limb or one hand for salvation. இல்லாவிட்டா ஒரு காதை கொடுத்திருக்கலாம். Or God could have given even an earlobe. இல்லாவிட்டா ஒரு கண்ணை கொடுத்திருக்கலாம். Or God could have given one eye to him. ஏன் ஆண்டவர் இரத்தத்தை கொடுத்தார்? Why God offered blood for man? அருமையானவர்களே, இரத்தம் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய ஜீவனை காட்டுகிறது. Oh beloved people, blood it typifies the life in man. நம்முடைய ஒரு கை இல்லாமலே நான் உயிரோட இருக்கலாம். And so many people are not having hand but still they are living. ஒரு கால் இல்லாமல் உயிரோட இருக்கலாம். No limbs or no legs are there but still people are living. ரெண்டு கால் இல்லாம உயிரோட எத்தனை பேர் இருக்காங்க? So many people we could see with the two legs off from their body. ரெண்டு கை இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? So many people are without any hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஒரு விசுவாசி சகோதரி கூட ரெண்டு கையும் இல்லை. அவங்க ராபோதனம்லாம் நாம் தான் அவங்களுக்கு வாயில கொடுக்க வேண்டும். And we have a sister but we have to offer the wine unto her but because she doesn't have two hands. மற்றவர்கள் தான் எல்லா உதவி அவர்களுக்கு செய்ய வேண்டும். Only the fellow sisters must help her. ஆனா உயிரோட இருக்கிறார். But she is alive. ஆனால் இரத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் உயிரோட இருக்க முடியுமா? But can any people survive on this earth without any blood? நம்முடைய சரீரத்தின் ஒரு அவயவம் இல்லாமல் நான் உயிரோட இருக்கலாம். And we can even still live without the limb of a body. ரெண்டு கை இல்லாம ரெண்டு கால் இல்லாமலே உயிரோட இருக்கலாம். And if the two hands are gone and two legs are not there, still we can survive. நான் ஒரு நாள் ஒரு சகோதரனை ஆஸ்பத்திரியில போய் சந்தித்தேன். I visited a hospital, a brother. சென்னையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக. And it's a history before 20 years. அவர் ஒரு சிஎஸ்சி கிறிஸ்தவர்.
And he was a CSI Christian. அவருக்கும் அவருடைய எதிராளிக்கும் பகை யுத்தங்கள் வந்து எதிராளி இவரை பிடித்து 2 காலை வெட்டிட்டாங்க, 2 கையை வெட்டிட்டாங்க. The adversary, and he had some stripes in them, and one day he captivated him to chop off 2 hands and 2 legs. கை முழுசு போகல, இந்த முழங்கையோட இந்த இடத்துல வெட்டி விட்டார். 2 கையவும் 2 காலையும் வெட்டி விட்டார். And he has cut off the hands from this side and the 2 legs. அவர் ஆஸ்பத்திரியிலே இருந்தார். And he was in the hospital. நன்றாக பேசினார். And he could speak well. தைரியமாக பேசினார். And he was emboldened to speak. எனக்கு 2 கையும் 2 காலும் போயிடுச்சு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சுகம் கிடைக்கும், சுகம் கிடைச்ச பிறகு நான் பார்த்துக்கொள்வேன் அப்படி சொல்றார். And he said, Pastor, please pray for me. 2 hands are gone, 2 legs are not there, but pray for me. After healing I shall do what I have to do. அவரை எப்படி அவருடைய சத்துருக்கள் வெட்டினார்கள் என்றெல்லாம் சொன்னார். And he was describing how the stripe came and the last end. 2 கையும் 2 காலும் இல்லாமல் மனிதர்கள் ஜீவிக்கிறார். But people could live without 2 hands and 2 legs. ஆனால் இரத்தம் இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? But can anybody survive without blood? மாம்சத்தின் உயிர் அதன் இரத்தத்திலே இருக்கிறது. Because the life of the man is found in the blood. மனிதனுடைய இரத்தத்தை சிந்தினவனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். And whosoever is shedding forth the blood of a man, he also must pour forth his blood. ஒரு கையை வெட்டி கொடுக்கிறது உயிரை கொடுக்கிறதுக்கு சமம் அல்ல. And suppose you are chopping of his hand, it is not equal to giving of a life. ஆனால் இரத்தம் முழுவதையும் கொடுத்தால் அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டார். Suppose one person is offering the whole assembly his blood to another person, he is giving his life. ஒரு மனிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிலும் பெரிய அன்பு ஒன்று இல்லை. There cannot be any greater love when a man is offering his life for his friend. அப்ப அன்புல பெரிய அன்பு என்று சொல்லுகிறது ஜீவனை கொடுக்கிறது. Therefore greater love means in that love a person is offering his very life. ஆனபடியினால்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை மனிதனாக இந்த பூமியிலே பிறக்க வைத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி மனிதனை மீட்டுக் கொள்ளுகிறார். Therefore God the Father sending forth his Son only begotten into the world, and he also lived to die and offering all his blood for people. அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தில் நாம் படிக்கும்போது நாம் தேவனுடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையார் என்று நம்மை குறித்து சொல்லி இருக்கிறது. Concerning us, if you read into Acts of Apostles, we see the church who has been ransomed by the precious blood of him. தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தால் சம்பாதித்த சபை. And the church who has been purchased or ransomed by his very blood. நீங்களும் நானும் எப்படி சம்பாதிக்கப்பட்டோம்? How you and me are bought with? வாசிங்க அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 20வது அதிகாரம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தால் சம்பாதித்த சபை. And this is the church which has been purchased by the very blood of him. ஆனபடியால் தான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. And wherefore Peter says, you have not been purchased or ransomed with silver or gold. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை. For you have not been redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions of your fathers. குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். But with the precious blood of Christ, as of the lamb without blemish and without spot. இரத்தத்தின் தன்மையை பொறுத்து அதற்கு விலை இருக்கிறது. And the blood has got value according to the standard. ஒரு பாவியனுடைய இரத்தத்துக்கு ஒரு விலையும் கிடையாது. And there is no price or no price for a sinner's blood. அவன் பரிசுத்தத்திலே வளர்ந்து அவருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் அவருடைய இரத்தத்துக்கு விலை இருக்கிறது. And there shall be value added to his blood according to the growth in holiness. ஆனபடியால் ஒரு பாவி மரிக்கிறதுனால ஒரு தேசத்துக்கு எந்த விதமான தீமையும் வரல. Therefore when a sinner dies, there cannot be any evil coming upon the land. தேசத்துக்கு ஆபத்து இல்லை. And there is no perils or dangerment. ஒரு பாவி மரித்தால் தேசத்துக்கு நன்மைதான். But when a sinner dies, the people uproar and they rejoice. ஆனால் ஒரு பரிசுத்தவான் மரித்தால் அது தேசத்துக்கு அழிவு சமீபமாக வர்றதுக்கு ஒரு காரணமா. But this will be a reason for the whole land to mourn if a saint is dying. ஒரு சபையில ஒரு தேசத்திலே நல்ல ஒரு பரிசுத்தவான் மரித்து போனால் அந்த சபைக்கு அந்த தேசத்துக்கு ஒரு
பெரிய நஷ்டம். And there is a great devastation or a loss for a church and the land if a great saint is going to die. ஒரு அரகுறையா ஜீவிக்கிற ஒரு ஆள், ஒரு விசுவாசி இல்லாவிட்டால் ஒரு பின்மாற்றக்காரன் மரித்தால் அது சபைக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. A half-baked person or a person who is living in holiness, if he dies, there is no loss to the church and to the land. ஆனால் தேவனோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், அது விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரரா இருந்தாலும் ஒரு பரிசுத்தவான் மரித்தால் சபைக்கு ஒரு பெரிய நஷ்டம். But if suppose a good believer or a good servant of the Lord dies, it is going to be a loss forever for the church as well as for the land. அது தேசத்துக்கு கூட ஒரு பெரிய நஷ்டம். And it is going to be a loss befalling even the country. ஒரு பரிசுத்தவான் மரிக்கும்போது தேசம் நியாய தீர்ப்புக்கு இன்னும் பக்கத்துல தள்ளப்படுகிறது. And whenever a saint is going to die, that the particular land is going to be pushed towards judgment. 10 நீதிமான்கள் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? If there are 50 saints, will you destroy that city? Asks Abraham. ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேக்குறார். And this is the supplication of Abraham to God. ஆண்டவரே, சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறீரே, 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ? Oh God, if you are going to destroy Sodom and Gomorrah, if 50 righteous people are there, are you going to destroy that city? ஒரு பட்டணத்துல 50 நீதிமான்களை ஆண்டவர் கண்டால் அந்த பட்டணத்தை பாதுகாப்பார், அழிக்க மாட்டார். And God says, if 50 righteous people are there in the city, I will not destroy that city. ஒன்று குறைய இன்னும் 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? And he is once again asking Lord, if there is lacking 5 and 45 now. இல்லை. And he said no. இன்னும் ஒரு முறை நான் பேசுகிறேன். And brother, I shall speak once again. ஒருவேளை இன்னும் 5 குறைய 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? Suppose there are 5 short in them and there are 40 righteous, will you destroy that city? அடியான் மேல் கோபம் மூளாது இருப்பதாக. And don't have anger upon me the servant. இன்னும் ஒரு முறை பேச துணிகிறேன். And I am presumptuous to speak once again to you, God. அப்படியே குறைத்து கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? And he is asking concession to God and comes to 10 righteous people. அழிக்க மாட்டேன். And God says, no, I am not going to destroy. ஒரு நீதிமானுடைய விலையை கவனிச்சு பாருங்க. Consider the value of one righteous man. ஒரு நீதிமானுடைய விலையை கவனித்து பாரு. Consider the value of one righteous man. சோதோம் கொமோரா பட்டணத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் குடியிருக்கிறார். Lakhs of people are inhabiting Sodom and Gomorrah. இந்த லோத்து மனைவி 2 பிள்ளைகள், இந்த 4 பேர் நிமித்தம் அந்த பட்டணம் அதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டது. And only 4 people were living. The Lot and his wife and 2 children, and up till their dwelling, that city could not be destroyed. நீதிமான்கள் எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள்! How much precious is the valuable saints are. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O beloved child of God, கர்த்தராகிய இயேசுவுடைய இரத்தம், அவர்தான் முதல் நீதிமான். அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. The first and foremost righteous person was Jesus Christ, and his blood came upon this earth. அவருடைய இரத்தம் தான் மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட கிரயம். And his blood only came as a ransom for redeeming this man. நீங்கள் உங்கள் முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டீர்களே. For you have not been redeemed with corruptible things as silver and gold, as the tradition of your fathers, but by the precious blood of him without any spot. அவன் நம்மை மீட்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த கிரயம் எது என்று பாருங்கள். And consider what is the ransom or the price what God gave for the sake of us. கர்த்தராகிய இயேசுவுடைய இரத்தம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம். The blood of Jesus Christ came as a price for all of us. இயேசு, கர்த்தராகிய இயேசு நம்மை மீட்கும்படி தன்னையே நமக்காக மீட்கும் பொருளாக கிரயமாக கொடுத்தார். And Jesus Christ to salvage all of us, he offered his very life and all his blood for our sake. நாம் சும்மா இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவர்கள் அல்ல. And we did not casually step into this church. ஒரு விசுவாசி தன்னுடைய விலை என்ன, தன்னுடைய கிரயம் என்ன, தான் எவ்வளவு விலையேற பெற்றவர் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். Every believer must know what was his price and what was the price offered for him. சிலர் விளங்கிக் கொள்ளாததனால தான் சாதாரணமா கெட்ட வார்த்தை பேசுகிறார்.
And therefore they use slang because they do not know their values. தாங்கள் யாருன்றதை விளங்கிக்கிறதுனால சில பேர் சாதாரணமா போய் பேசுறா. And very casually they blow forth the lies because they do not know what they are. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் பேசுற ஆட்கள் இருக்கறாங்க. There are some people who will utter lie for the sake of 10 or 20 rupees. நீங்கள் உங்களுடைய விலையை உணரவில்லை. And you are not sensed the value that has been offered for you. ஒரு ராஜா ஒரு சிறு பிள்ளையை போல நடக்க கூடாது. The king must not walk like a lad. ஒரு ராஜா ஒரு சிறு பிள்ளையை போல நடந்து கொள்ள கூடாது. A king must not walk like a lad. அவன் நல்ல ஒரு குலமகனாக இருக்க வேண்டும். And he must be a very virtuous man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, Wherefore the dear child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. and you are a child of God. ஆனபடியினால் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்கள் பேசுறது போல பேசக்கூடாது, நடக்கிறது போல நடக்கக்கூடாது. And you must not walk and sojourn like the people in the world and converse like the people at large. ஏனென்றால் மற்றவர்கள் மத்தியிலிருந்து நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். Because we have been offered for the price in the midst of all the fellow men in this world. தேவனுடைய இரத்தத்தை நமக்கு கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். And God has offered his very blood and ransomed and redeemed us. ஒரு வீடை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider a house. அந்த வீட்டிலே எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. There are so many things are there in one house. எந்த பொருளுக்கு அதிக கிரயம் கொடுக்கிறார்களோ அந்த பொருளை அதிக முக்கியத்துவம் வைத்து பாதுகாப்பார். Maybe the costliest commodity in the house shall be placed in the chiefest or in the secretest place. சாதாரணமாக ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய்க்கு செருப்பு கிடைக்கும். And we can have casually a chapel for 20 or 30 bucks. யாராவது செருப்பை நீங்க டெய்லி வெளியே போயிட்டு வந்த உடனே அதை பத்திரமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அப்புறம் மறுபடியும் வெளியே போகும்போது ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து போட்டுட்டு போயிருக்கீங்களா? And like ordinary fridge or almirah, shall we place our sandals there and we will take it from there? எல்லார் வீட்லயும் வாசல்ல கிடக்கும் செருப்பு. The chapels are always outside this door. அதுல வீட்டை பெருக்கிற அந்த தொடப்பக்கட்டை எல்லார் வீட்லயும் வாசல் ஓரமா வைத்திருப்பார். Even the broomstick also shall be in the one of the corners. கிரயம் கொடுக்கிற அந்த அளவுக்கு ஏற்ற விதத்தில் வீட்டிலே அந்த பொருளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வீட்டில வைத்து பாதுகாக்கிறோம். And we attach importance to the things according to their value, and that has been placed or secured well. நீங்களும் நானும் சும்மா வாங்கப்பட்டவர் கொண்டு வரப்பட்டவர்கள் அல்ல. And you and me are not been brought onto this place casually. சாத்தான் திருடிட்டு போனது போல நாம் தேவனால் திருடப்பட்டவங்க அல்ல. Satan has stolen us, likewise Jesus did not steal us back from him. முறைப்படி கிரயம் கொடுத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Legitimately, correctly, Jesus could offer the price to redeem us. ஆனபடியால் தேவன் தன்னையே கிரயமாக நமக்கு கொடுத்து மீட்டு கொண்டார். And Jesus offered his very blood and life for the sake of us to redeem us. ஆனபடியால் எல்லாரையும் விட அதிக பாதுகாப்பு மனிதனுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். Therefore God is attaching so much of importance to man and keeps him secure. நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனசாட்சியின் காலத்தில் யோபுக்கு ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பை கவனித்து பாருங்கள். Consider the security or protection offered unto the saint of Old Testament or conscience period Job. பிசாசு முழு உலகமும் சுத்துகிறான். The Satan is making around and he goes around the world. எல்லா இடத்துலயும் போய் அவன் என்னென்ன பண்ணணுமோ எல்லா சேதங்களையும் உண்டாக்கி வந்தார். And he goes every place the Satan is doing and playing his tricks all around. ஆனால் யோபு வீட்டை சுற்றி வருகிறான். யோபுடைய வீட்டையும் சேதப்படுத்த முடியல, அவருடைய ஆடு மாடுகளை சேதப்படுத்த முடியவில்லை, பிள்ளைகளை சேதப்படுத்த முடியவில்லை, யோபையும் சேதப்படுத்த முடியவில்லை. எங்கே போனாலும் எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. But the devil comes to the house of Job, he is making or encompassing or making circles, but he was not able to touch the families of Job, even Job and his cattle and herd. கடைசியாக ஆண்டவரிடத்தில் வருகிறார். Lastly he comes to God. ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருந்து வருகிறாய்? And God asks him, Satan, from where thou comest? நான் பூமி எங்கு சுற்றி உலாவி அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன். And I go to and fro in the earth and I walk up and down. பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். And from going to and fro in the earth and walking up and down in it. அவருடைய உத்தியோகமே அதான். And this is the duty of Satan. பூமி டெய்லி பூமி எங்கு உலாவுகிறது. And every day he will be making around the world. லைசென்ஸ் இல்லாத நாயை போல சுற்றி திரிய வேண்டியது. As the dogs shall be running here and there without any license. ஊரெல்லாம் சுற்றி திரிந்து வருவார். And he shall be making circles and come back. நாய் ஏன் ஊரெல்லாம் சுற்றி திரிகிறது? And ask what is the duty of the dog because it is running. எந்த வீடு திறந்து கிடக்கும், எந்த வீட்டிலே என்ன இருக்கு,
போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போய் எடுத்துட்டு வரும். The dog shall be going to house after house and see if it is open and what it can grab from there. அதே போல தான் பிசாசு கூட. And similarly the office of the devil. தேவனுடைய வேலி இல்லாத நபர்களை சேதப்படுத்தி அவர்களில் தனக்கு வேண்டியதெல்லாம் எடுப்பதற்காக அவன் சுற்றி திரிகிறான். And the Satan shall be walking around the people. If there is no hedge by God and the house is open for him, he shall sneak and go to steal their lives. யோபை சுற்றி பார்க்கும்போது வேலி அடைக்கப்பட்டிருந்தது. But when he was able to see the family of Job, it was hedged all around. என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா? And did you consider my servant Job? நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அதனால கவனம் செலுத்த முடியல. Oh, I cannot consider or touch him because you are hedged him all around. See, he says. நீர் வேலியை எடுத்து விடும், என்ன உள்ள போக அனுமதி கொடும், பிறகு நான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்கிறேன், அவன் உன்னை தூஷிப்பான். And now take out the hedge from him and allow me to go in, then he will curse you to their face. அப்படினால் இந்த சாத்தானுடைய வேலை என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுத்து ஆண்டவரை தூஷிக்க வைக்க வேண்டும். The commission or the office of the devil is only to put grief in the heart of the people of God, to make them to curse God. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And this juncture people of God must have sobriety in them. நமக்கு வருகிற கஷ்டங்களுக்கு காரணம் என்ன? What is the reason why problems are coming to us? நாம் சாத்தானை நாம் தேவனை தூஷிக்க முடியாக சாத்தான் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறான். The Satan is buffeting or oppressing us so that we in one time we must defy God or also be against God. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரை தூஷிக்க வேண்டும். Every child of God must curse God in his life. என்ன ஆண்டவர், என்ன பெந்தகோஸ்தமா இருக்கு, என்ன ஊழியக்காரங்க, என்ன விசுவாசிகள், என்ன சபை, என்ன உபதேசம், இது ஒன்னும் சரியில்லை, நான் எவ்வளவு நாள் இங்க இருக்கிறேன், எனக்கு இன்னும் கஷ்டம் போகல, இப்படி நீ தூஷிக்க வேண்டும். And you must debase God and say, what is this mission, what is this fellowship, what is the Bible, what is God for me, I am totally in problem now. இதுதான் சாத்தானுடைய வேலை. And this is the trick of the devil. கர்த்தர் ஜனத்தை வேலி அடைக்கிறார். But God is hedging forth all his people. ஆனால் தேவனை நன்றாக விளங்கிக் கொண்டவர்கள், But people those who are knowing the fullest thing of God, ஒரு கால ஆண்டவரை தூஷிக்க மாட்டார்கள். they shall never debase God in their lives. என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். In all their perils and endangerments they shall be magnifying God. அதுதான் ஜெயத்தினுடைய ரகசியம். But that is the secrecy of victories. அருமையான தேவ ஜனமே, Oh beloved child of God, நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். for you and me are ransomed with a price. நம்முடைய அருமையான இயேசுதான் நம்முடைய கிரயம். And Jesus Christ is the invaluable price of us. அவருடைய இரத்தம் தான் நம்முடைய கிரயம். And his blood is our price. நாம் சும்மா தற்செயலா இங்க வந்தவர்கள் அல்ல. And we have not stepped in casually in this to this premises. தேவனுடைய இரத்தத்தால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். And we have been ransomed by the blood of him and we have come to this fold. நம்ம மேல சாத்தானுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. The Satan has got no claim upon us in any way. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. And lo, the prince of the world cometh, but he has got nothing in me. We must be able to நமக்கு say. இருக்கிற ஒரு தைரியம் என்ன? What is the boldness we must have? எந்த சோதனையை பிசாசு கொண்டு வந்தாலும், Maybe any this problem that they will brings to us. நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். That I am been brought with the price. இதோ பார், எனக்காக சிந்தப்பட்ட தேவனுடைய இரத்தம். Oh, look here, devil! This is the blood that was oozed out for my sake. நீங்கள் இதை உறுதியாக அறிக்கையிடுங்கள். Very concretely, you must have this assurance. பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். The Satan shall be terrified of you. எல்லாரும் பிசாசை கண்டு பயப்படுவாங்க. But all the people in the world shall be afraid of the devil. அவர் எவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, Maybe he is a president. அவர் பிசாசுக்கு பயப்படுகிறவர் தான். And he shall be afraid of the devil. மனிதர்களை எல்லாம் மிரட்டுவாங்க, ஆனா பிசாசுக்கு பயப்படுவாங்க. But they shall be showing forth the terror ways to people, but they are afraid of the devil. பிசாசுக்கு முன்பாக மனிதர்கள் நிற்கிறது இல்ல. But man cannot stand against Satan. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டால் பிசாசு பயந்து ஓடுகிறார். But the Satan flees away on the face of a child of God. இது எவ்வளவு பெரிய ரகசியம் என்று பாருங்க. See what is the secrecy hidden in this truth. உலகமெல்லாம் பிசாசை கண்டு பயப்படும்போது, When the whole world is afraid of the devil, இந்த பிசாசை மிரட்டுறதுக்கு ஒரு சின்ன பாட்டி போதும். ஒரு கிராமத்தில் இருக்கிற பாட்டி, ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நடக்க முடியாத பாட்டி போதும். one small granny who is in the village but who been ransomed by the blood of Jesus Christ is all sufficient to drive out the demon. எனக்கு தெரியும், ஒரு முறை 83 வயசுள்ள ஒரு பாட்டி நம்முடைய வில்லிவாக்கம் விசுவாசியா இருந்தாங்க.
I know what a sister, a mother of 83-year-old in Villivakkam. சில நேரம் காதுர்வு கூட்டத்துக்கு அவங்க சாயந்தரமே ஒரு 5:30 மணி 6 மணிக்குள்ள வந்துருவாங்க. For tarrying meeting she shall turn in at 5:30 or 5:45. வந்த உடனே ஐயான்னு சொல்லி எங்கள்ட்ட வந்து பேசுவாங்க. And she shall come saluting me and saying, "Sas, ஐயா எப்படி இருக்கீங்க? ஊழியங்கள்லாம் எப்படி ஐயா இருக்கு?" And he will ask us, "How is our ministry?" நான் வயசு ரொம்ப குறைவு. அந்த அம்மா என்னை விட எத்தனையோ வயசு அதிகமான. ஆனா ஐயான்னு கூப்பிடுவாங்க ஊழியம் செய்யறதுனால. And because I am doing the service to the Lord, therefore she will call me as sirs. ஏமா இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு போராட்டம் இருக்குமா, அந்த குடும்ப பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லுவோம். And I will say this particular family is suffering with so much of problems. அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What that granny will say? கையை அப்படி மடை கொண்டு, அந்த சாத்தான் என்னையா பண்ணுவான், அந்த சாத்தான் என்னையா பண்ணுவான், அவனு இருக்கட்டியா, நான் ஜெபம் பண்றேன், நான் போய் ஜெபம் பண்றேன், அவனை தூக்கி அப்படி போட்டுறனுயா அப்படி சொல்லுவான். And this 83-year-old that granny used to say, what the devil can do by fist, she shall say, I am going to pray and drive him out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த அம்மா ஜெபம் பண்ணா சபையில ஒரு பெரிய அசைவு உண்டா. And whenever this grandmother used to pray in the church, there shall be movement seen in the church. சாட்சி சொன்னா எல்லாருக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டா. And there shall be even revival getting budded when she testifies. நடக்க முடியாது, கூனிக்கிட்டே தான் நடப்பாங்க. And she cannot uprightly walk, but she shall be down only. அந்த அம்மாவுடைய இருதயத்தில் இருக்கிறதான நிச்சயம், தைரியம், தான் யார், தான் ஒரு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்றும் தனக்கு இருக்கிற அதிகாரம், இதையெல்லாம் உபயோகப்படுத்தி தான் அவர்கள் பேசுவார். And see what manner of boldness she had within her heart, and how much God was there deep in her every mortal. அந்த அம்மாவுடைய ஒரு மகன் நல்ல ஒரு டாக்டர். And one of the sons was a doctor. இன்னொரு மகன் ஒரு இன்ஜினியர். Another son was an engineer. இன்னொரு மகனும் ஒரு இன்ஜினியர். Another son also was an engineer. அவங்களுக்கு ஒரு பெண், one daughter she ஒரு மக, அவங்க அடிய படிக்காத சகோதரி. And one daughter she had. சாதாரண ஒரு கான்ஸ்டபிளுடைய மனைவி. And she was a wife of a constable. இந்த அம்மா அந்த வீட்டுல தான் போயிருப்பாங்க. But this mother will be there in that house only. இந்த டாக்டர் என்ஜினியர் எல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப கெஞ்சுவாங்க, போவே மாட்டாங்க. The sons like doctors and engineers, they shall be asking cordially, inviting her, but she will not go. இந்த மகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி. But this daughter was a saved sister. அந்த மக வீட்டுல தான் போய் தங்குவாங்க. But she will go and tarry in that sister's house. இவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டா அண்ணா நகர்ல நல்ல பெரிய பெரிய வீடு கட்டி ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. And in Anna Nagar they have palatial houses. They will be inviting this mother. கூப்பிட்டா போக மாட்டேன், போங்கடா, நீங்க எல்லாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட பெரிய டாக்டரா, பெரிய போங்கடா அப்படி சொல்லுவாங்க. Their mother used to drive them saying that you go because you have been not ransomed by the blood of Jesus. அது அம்மா கிட்ட நான் சொல்றது, என்னம்மா பிள்ளைகள் அவ்வளவு பெருசா இருக்காங்க, கார்ல உங்களை கொண்டு வந்து விடுவாங்க, கூட்டிட்டு போவாங்க, ஏமா இப்படி பஸ்ல ஏறி வர்றீங்க வயசான காலத்துலன்னு கேட்டா, என்னையா நீங்க கூட அப்படின்னு சொல்றீங்க, அவனுங்க எல்லாம் ரத்தத்தால மீட்கப்படாதவனுங்கய்யா, அவனுங்க வீட்டுக்கு நான் ஏன் போகணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையா, என் மகளோட தான் இருப்பேன். And she will say, why pastor, why are you telling me to go to this unsaved people's house? I am been bought with a price, and I shall go to this daughter who is a saved girl. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். And we must be bought with a price. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய விலையை கவனித்து பாரு. Consider the value offered to a saved child of God. இன்றைக்கு அநேகர் அந்த இரத்தத்தின் மேன்மையை விளங்காதபடினால் அந்த இரத்தத்தையே, தன்னை மீட்ட இரத்தத்தையே காலின் கீழ் மிதிக்கிறது போல ஜீவிக்கிறார். And many people are having marred up life, and also life is in not in it is totally in disarray, and they are trembling upon the blood that was offered. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பொய் பேசினா, நீ பொய் பேசுறதோட போறதில்லை, இயேசுவின் ரத்தத்தை உன் காலால மிதிக்கிறாய்ன்னு அர்த்தம். A saved child of God, if you are uttering a lie, it is not only you are just uttering a lie, but you are trampling the blood that was offered for you for your salvation. உன்னுடைய வாயில ஒரு கெட்ட வார்த்தை வந்தால் நீ இயேசுவின் ரத்தத்தை மிதிக்கிறாய். And suppose you use slanderous language, that means you are bruising Jesus by your feet. மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு தவறு செய்யும் போதும் நாம் ஆண்டவருடைய ரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறோம். The redeemed people, when we do or we offend in ourselves, every time we trample upon Jesus Christ. இது நான் சொல்லுகிற வார்த்தை இல்ல, வேதத்தில் வாசித்து பாருங்கள், இதே வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா இல்லையா? This is not my slogan, but this has been written in the word of God itself. தன்னை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லி தன்னுடைய காலின் கீழ் மிதிக்கிறவர்களாக இருக்கிறார். And they are now trampling upon the precious blood, they which have ransomed them. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. எபிரேயர் 10:29.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, நீ ஆண்டவருடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறாய். and you are treading upon and you feed the son of God's blood. நீ குமாரனை இயேசுவை காலின் கீழ் மிதிக்கிறாய். And you are trampling upon the son of God Jesus. ஆனபடியால்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரொம்ப கவனமா ஜீவிக்க வேண்டும். Therefore saved people of the Lord must set our pace very prudently. நம்முடைய மீட்பை ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். And we must keep forth our redemption very very carefully. நாம் ரட்சிக்கப்பட்டது அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு அனுபவம். An experience is very very precious that we got salvation from him. தற்செயலா ஒரு பணத்துக்கு நம்ம வாங்கப்பட்டவர்கள் அல்ல. Casually he has not offered some price to redeem us. தேவனுடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். And Jesus our God offered his blood to ransom all of us. நம்ம மீட்கப்பட்ட பிறகு நம்ம ஒரு சின்ன தவறு செய்தாலும் நாம் இயேசுவை மிதிக்கிறோம். And we are treading upon the son of God when we do some flaws now. குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறோம். And trodden underfoot the son of God. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவத்தினாலே நாம் இயேசு கிறிஸ்துவை மிதிக்கிறோம். And by committing every sin it implies we are treading upon Jesus Christ. ஆனபடியால் தான் இன்றைக்கு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். This is the sole reason whereby some people are not being blessed. தாங்கள் தவறு செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை அநேகருக்கு விளங்குறதில்லை. Many people are ignorant when they are doing all these misgivings in their life. What is the sin what they commit? ரெண்டு பேர் தேவனுடைய பிள்ளைகள் சண்டை போட்டா அவர்கள் ஆண்டவரை காலின் கீழ மிதிக்கிறாங்க. If two people are quarreling, the children of God, they are treading the son of God under their feet. சண்டை போடும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ போட்டு மிதித்து கொண்டு தான் சண்டை போடுது. Whenever we are quarreling or striving each other, that means we are treading by our foot that Lord Jesus Christ. ஆனபடியால் சொந்த ஜீவியம் கூட ஆசீர்வதிக்கப்பட முடியறதில்லை. Therefore individual life is not been blessed. சமாதானத்தின் இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறாங்க. And they are brushing upon the blood of peace. ஆனபடியால் சமாதானம் இல்ல. Therefore there is no peace in them. உண்மையான சந்தோஷம் இல்ல. No real joy in them. உண்மையான வளர்ச்சி இல்ல. And though no real growth in them. தொழில்ல ஆசீர்வாதம் இல்ல. No prosperity in business. எவ்வளவு சம்பாதித்தாலும் திருப்தி இல்ல. And not contented although they earned much money. ஏதோ ஒரு அறியாத ஒரு பயம் உள்ள இருக்கிறது, பயத்தோட தான் ஜீவிக்கிறாங்க. And they are harboring some fear in them although they are always living with fear. எந்த இடத்திலே தைரியமாய் நிற்க பலன் இல்ல. And not having strength to stand in any place without any bending. உனக்கு நல்மனசாட்சியை கொடுத்த அந்த இரத்தத்தை நீ பாதுகாத்துக் கொண்டால் தானே நல்மனசாட்சி இருக்கும். நல்மனசாட்சி இருந்தா தானே தைரியம் இருக்கும். And if you have a good conscience and you are able to preserve the blood that gave you good conscience, then only you can have this boldness. நல்மனசாட்சியை தள்ளி விட்டால் தைரியம் எங்க இருந்து வரும்? Suppose you are casting aside the good conscience, where will you have the boldness? தானியேல் எடுத்துக்கொள்ளுங்க. Consider Daniel. சிங்க கபில தைரியமா இருந்தார். And he was emboldened to stand in the midst of lions in the lions den. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்படி இருக்க முடிந்தது? How he was able to stand? ராஜா வந்து கேட்கிறார். And the king was shouting forth, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, O servant of the living God, O Daniel, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க உண்மையா இருந்தாரா? Whether God to whom you serve continually were able to set you free from the mouths of the lion. ஆம், என் தேவன் எனக்கு உண்மையா இருந்தார். Oh, my God was faithful to me, he retorts back. ஏன் தெரியுமா? You know reason is, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். I am innocent before God. ராஜாவாகிய உனக்கு முன்னாலே நான் நீதிகேடு ஒண்ணு செய்யல. I did not do anything to hurt even king you. நீ என்னை வைத்த இடத்தில் நான் உண்மையா இருந்தேன். And I was faithful in the place I was placed. நான் தேவனை ஆராதித்தே அதுதான் என்னை குறித்து எல்லாரும் சொல்ற குற்றம். And the only one flaws in my life is I was serving my God correctly. அது குற்றம் இல்ல, அதான் கரெக்ட். But that was correctly I was doing it. ஆனபடியால் எல்லாரும் தேவனை தான் ஆராதிக்க. But therefore all people must worship this God. ஆனால் நீர் என்னை
வைத்த இடத்தில் நான் குற்றமற்றவனாக இருந்தேன். But I was innocent to the core in the place I was placed. வைத்த இடத்துல லஞ்சம் வாங்கல. But I was not obtaining bribe. கவர்மெண்ட்டுக்குரிய பொருளை அபகரித்து திருட இல்ல. That I was not grabbing the government's commodities. நான் எல்லா காரியங்களிலும் உண்மையா இருந்தேன். I was having an astuteness in all my life. ஆனபடியால் சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை. Therefore the lions could not touch or hurt me in any way. எனக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது. I have a very good conscience. அதனால எனக்கு தைரியம் இருக்கிறது. Therefore I have the boldness. சிங்கம் என்னை சேதப்படுத்தவில்லை. The lions could not hurt me. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அப்படி சொல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்கு? How many are emboldened to say in this manner with Daniel? நீங்கள் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதற்கு மிஞ்சி லஞ்சம் வாங்கி அநியாயமாய் சம்பாதித்து பொய் பேசி புரட்டி உருட்டி என்னென்ன விதத்துல தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி அதையெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வைத்தா சத்துருவாகிய சிங்கத்துக்கு முன்னால நிக்க நல்மனசாட்சி இருக்குமா? Will you have a good conscience stand in the midst of the devil? Suppose you are stockpiling all the things illegitimately and grab from the governments or from the offices. உன்னிடத்துல உன்னுடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் அனைத்தும் நேர்மையாக வந்ததா என்று நிதானித்து பாருங்க. And you must look into the commodities that has been placed in your houses, whether rightfully it has been inherited. ஏன் உனக்கு பயம் இருக்கிறது? Why are you having the fear? நீ பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை காலின் கீழ் மிதித்திருக்கிறாயா? Are you trampling the blood that's holified you? நீ தேவனுடைய இரத்தத்தால் கிரயத்துக்கு மீட்கப்பட்டவராயிற்றே, உனக்கு ஏன் பயம் இருக்கிறது? Why you have still the fear in you, although you have been ransomed by the blood of God? வியாதியை கண்டா பயம், வியாதிக்கு முன்னால நிற்க முடியல, அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரியில போய் நிற்கிறீர்கள். And you are not able to withstand the stress coming forth because of the sickness. Next moment you are jumping into hospital. சாத்தானுக்கு முன்னால நிற்க முடியல. Not able to stand before devil. உலகத்துக்கு முன்னால நிற்க முடியல. Neither able to squarely stand before the world. கொஞ்சம் ஃபேஷனா ஏதாயிலும் ஒரு Dress வந்திருந்தா உடனே அதுல நீ மயங்கி விழுந்தற. அத தைரியமா நின்று எதிர்த்து இது எனக்கு வேண்டாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல தைரியம் இல்ல, அதுல மயங்கி விழுந்தற. Suppose some good victuals, some good comments have been displayed, you are falling prey, you are not able to stand and say this is nay to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்தை எதிர்க்க அதற்கு முன்பாக நிற்க உனக்கு தைரியம் இல்ல. You do not have the boldness to stand squarely against this world. பாவத்துக்கு முன்னால நிற்க தைரியம் இல்ல. Not having the boldness to stand against the sin. வியாதிக்கு முன்னால நிற்க தைரியம் இல்ல. Not having the boldness to stand against the sickness. பிசாசுக்கு முன்னால நிற்க தைரியம் இல்ல. Not able to stand against devil in your life. இப்போது பயம் 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 பயம். Perpetually, always, continually you have the fear in you. பண ஆசையை எதிர்த்து நிற்க தைரியம் இல்ல. Not having the boldness because you still love the money. எங்கேயாயிலும் கொஞ்சம் பணம் கிடைக்குதுன்னா எப்படியாலும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி மயங்கி விடுகிறாய். And you are totally been falling prey for if you are able to get some money. உனக்கு தைரியம் இல்ல. You don't have the boldness. உனக்குள்ள பயம் இருக்கிறது. And you are still harboring fear. பயம் தேவனுடையதல்ல, சாத்தானுடைய சரக்கு. And when the fear is the weapon of the devil, not from God. அவனுடைய சரக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அவன் போல்டா வருவான். And wherever this fear as a weapon is found, the devil will come to that place. உனக்குள்ள பயம் இருந்தா சாத்தான் தைரியமா வருவான். And suppose you have fear in you, the devil will come because his commodity is there in you. Hey, இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ ஏன்டா வர? ஏன் சரக்கு இந்த அங்க கொஞ்சம் வச்சிருக்கிறேன், எடுக்க போறேன்னு. Suppose you ask Satan, why are you coming within my compound? He will say, oh, my commodity is there. அங்க என் பொருள் இருக்கு. Or my things are placed there. அத நான் எடுக்க போறேன். I am going to take that. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்ல தைரியம் இல்லை. You don't have the boldness to say, lo, the prince of the world cometh, he has nothing in me. அதான் இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் படுற கஷ்டம். And that is the cause of all the griefs and sorrows of the children of God. உடன்படிக்கையின் இரத்தத்தை காலின் கீழ் மிதித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பாரு. And you must think that you have any time treading upon the blood of covenant in your life. யாரோட ஆயில ஒருவரோடு ஒருவர் பேசாம கசப்போட இருக்கிறவா? And still we have bitterness or hatredness with anyone. கசப்பு சாத்தானுடைய சரக்கு. And the bitterness is the part of the devil. ரெண்டு பேர் நீங்க பேசாம மனஸ்தாபமா இந்த சபையில இருந்தீங்கன்னா அல்லது யாரோட ஆயில உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தா சாத்தான் போல்டா உங்களிடத்துல வருவா. Suppose you have bitterness or hatredness with someone in our fellow man, devil will very casually come into us. உங்களுக்கு எதிர்த்து நிற்க பலன் இருக்காது. And you will not have boldness to stand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord.
யாரோடாயில நீங்க தர்க்கம் பண்ணும்போது ஒரு கெட்ட வார்த்தை நீங்க பேசியிருந்தா, பக்தி விருத்தி அல்லாத ஒரு வார்த்தை பேசியிருந்தாலும் அடுத்த சாத்தான் தைரியமா உங்களிடத்துல வருவான். Suppose when you are having a strife with someone else in argument, if you are using a slang or a slanderous language, that Satan will casually sneak into you. நீ கொஞ்சம் உலக ஆடம்பரத்தை எல்லாம் சேர்த்து உடம்புக்குள்ள கொஞ்சம் அதை இதை இங்க எங்க எல்லாம் மை தடவி வைத்துக் கொண்டு லௌகீகமா ஜீவித்தா சாத்தான் போல்டா ஒரு இடத்துல வருவான். Suppose you are looking into the world and attaching or making comeliness by coating or painting, Satan will surely come into you. சுத்தமா இருங்கள். ஏன் ஸ்டைல் பண்ண வேண்டும்? And you must have a clean life, but why you must beautify yourself? தேவன் உங்களை கிரயம் கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். For God has offered a price for you. உங்களுடைய அவயவங்களால் தேவனை மகிமைப்படுத்துங்க. And you must glorify him by your members. உன்னுடைய கண்களால், உன்னுடைய காதுகளால், உன்னுடைய முகத்தினால, உன்னுடைய கைகளினால தேவனை மகிமைப்படுத்து. And by your eyes, by your ears, by your mouth, by limbs, hands, with all this you must extol God. உன்னுடைய கால்களால் தேவனை மகிமைப்படுத்து. And by your legs you must go and worship God. தேவையில்லாத அலங்கரிப்பு எதுக்காக? And why you must have all comeliness upon you pasted? நீ கர்த்தருடைய அவயவத்தை வேசியின் அவயவமாக மாற்றலாமா? வேதத்தில் இல்லையா? And is it so written in the scripture that you must not make the member of God's body as a member of a harlot? உதடு கர்த்தருடையது, நீ வேசியின் அவயவமா மாற்றலாமா? The lips are belonging to the Lord. How can you make the lips as a harlot's lip? கண்ணு கர்த்தருடையது, நீ அதை வேசியின் அவயவமா மாற்றலாமா? The eyes are belonging to the Lord. Why it must be quoted as the harlot's eye? தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நீ தலை அலங்காரம் பண்ணி அதை வேசியின் அவயவமா மாற்றலாமா? Every hair has been numbered by God, but how can I quote it and make it as a beautiful for the devil? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். And you have been bought with a price. தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Therefore glorify God in your body, in your spirit, which are of God's. நம்முடைய அவயவங்கள் எல்லாம் தேவனுடையது. அருமையானவர்களே, Oh beloved people, all our members are belonging to him. துர் இச்சைகளுக்கு ஏதுவாக நம்முடைய சரீரத்தை நம்ம ஒருபோதும் உபயோகப்படுத்தவே கூடாது. And we must not make use of the member giving provisions for the lust. துர் இச்சைகளுக்கு ஏதுவாக நம்முடைய சரீரத்தை பேணவே கூடாது. And we must not supply all the lust with things and make provisions for it. அடக்க ஒடுக்கமா மரியாதையான வஸ்திரம் உடுத்தி பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாம் காட்ட வேண்டுமே தவிர நாம் வேறு எந்த விதத்திலேயும் நம்மை வெளிப்படுத்த கூடாது. And we must show forth and exhibit moderation even in our garments, in all conversation of our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் இந்த விஷயத்தை குறித்து நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். Therefore we must walk with great prudence connected with this. சில முகமதிய சகோதரிமார்களை கவனித்து பாருங்க. Consider the Muslim sisters. நான் இதை பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியப்படுறேன். And I will look with her. முழுவதும் ஒரு கருப்பு அங்கி போட்டிருக்கிறார். Wholesomely black clothes. அவருடைய சரீரம் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கு. The whole body is been clothed. முகத்தையே அதிகபட்சம் மூடிக்கொள்ளுது. And they shall even head also, face also will be அவர்களுக்கு clothed. சத்தியம் தெரியுமோ தெரியாத அடுத்த பகுதி. And whether they know about the truth or not, அவர் செய்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் சத்திய வசனத்தின்படி இருக்கிறது. but what they do physically is according to the word of God. தேவன் அதை அங்கீகரிக்கிறார், நேசிக்கிறார். And God loves even their moderation. நீ தகுதியான வஸ்திரம் உடுத்துன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. And God says that you must put on the convenient garments. அது துர் இச்சைகளுக்கு எதுவாக ஒரு அலங்கரிப்பும் அங்கே கிடையாது. And there is no adornation for to make provision for lust. அவர்களுக்கு உபதேசம் தெரியாமலே உபதேசத்தில் நடக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தில். In this particular aspect they walk according to the scriptures, although they are not given any doctrine. இது சரியில்லை அது சரியில்லைன்னு குற்றப்படுத்துறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு, நம்ம குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. And there are so many things we can accuse them, but we are not for that. சரியான காரியத்தை கவனித்து பாரு. But consider what correctly they do in clothing. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார். Lo, the prince of the world come. அவனுக்கு என்னிடத்துல ஒன்று இல்லைன்னு சொல்ல இங்க எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? How many are having boldness to say that I have got nothing for him? யோசித்து பாருங்க. And consider now. ஆனபடியால் இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பிசாசினால் மோசம் போகிறார். Therefore many people are being deceived by the devil. வஸ்திரத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், தகுதியான வஸ்திரம் உடுத்துங்கள், பிசாசுக்கு முன்னாலே நிற்க தைரியம் உள்ளவர்களாக இருங்கள். And remove all your garments, put the convenient and modern garments, then stand against the devil. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். For you are bought with a price.
ஆண்டவருடைய இரத்தத்தால் கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டவர். And we have been ransomed by the blood of Jesus Christ. ஒரு கிறிஸ்தவனுடைய விலை என்ன? What is the price of a Christian? தேவனுடைய இரத்தம் தான் அவருடைய விலை. And the price of a Christian is the blood of Jesus Christ. அவருடைய இரத்தத்துக்கு யார் கிரயம் கொடுக்க முடியும்? And who can evaluate the blood of Jesus Christ? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய கிரயத்தை விளங்குறதில்லை. Many people are not knowing their own values. அப்படினா இன்றைக்கு சாதாரணமாக வாயினாலே நம்முடைய சரீரத்தின் அவயவங்களினாலே தவறு செய்து விடுகிறோம். Therefore they come short of holiness by their lips and by their hands. யோபு அந்த நாட்களிலே சொன்னார், என் கண்களாலே அயலானுடைய வீட்டை நான் அப்படி எட்டி கூட பார்த்ததில்லை. And in the former times, in the time of Job, he said, how shall I look and peep through the windows of the neighborhood? அவருடைய கண்களாகிய அந்த அவயவத்தினாலே தேவனை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார் என்று பாருங்க. And by his members or by his eyes, how he covenanted with God and glorifying him. அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மை குறித்து என்ன? And in the New Testament era, what is connected with us? மறுபடியும் நான் ரொம்ப நம்முடைய ஜீவியத்தை மாற்ற வேண்டியதாக. Therefore we must have a total maneuvering in our life. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் தகுதியான வஸ்திரம் உடுத்துங்கள். எங்க போனாலும் நம்முடைய வஸ்திரம் தகுதியான வஸ்திரமா இருக்கட்டும். And when we come into the presence of the Lord, come with the modern garments, and also when we go out, also convenient garment we must have. அதிகபட்சம் பாருங்க, சாமியானா மாதிரி தான் இருக்குது நம்முடைய ஆட்களை பார்க்கும்போது. சாமியானா கலர் கலரா இருக்குமே, பல கலர் அது போலதான் இருக்குது. And many times when I put on garments, it shall be like shamiana with multicolored shamiana and with lot of hangings. பரலோகத்தில் இருக்கிறவர்கள் வெண் வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். And all the people in heaven, they are all white clad. தகுதியான வெண் வஸ்திரத்திலே எந்த விதமான ஈர்ப்பு சக்தியும் கிடையாது. Suppose totally covered white cloth has been given, there cannot be any attraction. அது மரியாதைக்குரிய ஒரு வஸ்திரம். And it is destined for honoring. அது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வஸ்திரம். And this has been ordained by God. அப்படினால் ஏதோ ஒண்ணு இல்ல, ஒரு கிராமவாசிகள் வேற வழி இல்ல, அவங்க இருக்கிறதே அந்த வஸ்திரம் தான். அதை உடுத்திட்டு வந்து ஆண்டவர் அதை பார்க்க மாட்டார். Suppose there is a person coming from village, he doesn't have anything to put on, and God will wink at him. ஆனால் வசதி இருக்கிறது, ஆனாலும் கூட அப்படி இல்லாமல் தன்னை வெளிப்படுத்தும்படியாக நாம் பல விதங்களில வஸ்திரங்களை உடுத்துவது ஆண்டவர் விரும்புறதில்லை. God will never like, suppose we are expressing ourselves by putting on gorgeous garments. இந்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we the people of the Lord must have sobriety in this count. எந்த இடத்துல மட்டும் இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய வஸ்திரங்கள் ஒரு தகுதியா இருக்க வேணும், மற்றவர்களுடைய துரிச்சைக்கு காரணமாக மாறக்கூடாது. And our clothing must be fully coupled with the modernization, and it must be convenient, and it must not give any attraction to anyone. ஏன் இப்படி சில நேரத்துல தரம் குறைந்து போகிறோம்? And why we come short of our standard? நம்முடைய விலை என்னன்னு உணராததனாலதான். Because we do not know the value of us. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்ற எண்ணம் இல்லாததனாலதான் நாம் தரம் குறைந்து போகிறோம். And we come short of this standard because we do not reckon ourselves to be a child of God. ஒரு யூதன் அந்த நாட்களில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை குறித்து ரொம்ப கவனமா இருப்பார். In formerly all the Jews when they walk, their garments will be very very appropriate. அப்படினால அந்த வஸ்திரத்தை வைத்து இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். According to the garments you shall be able to identify who is he. அருமையான தேவனுடைய பிள்ளை, O beloved child of God. இதை சொல்லும்போது சிலர் சொல்வார்கள், வஸ்திரம் ஒண்ணும் முக்கியம் இல்லை, இருதயம் தான் நல்லா இருக்கணும். But some people will colloquially say, Pastor, garment is not important, but something which is inside. வஸ்திரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இருதயம் தான் நல்லா இருக்கணும். But heart must be correct and not this outside peripheral. வஸ்திரம் இப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல இல்லையா? Whether God has told that this must be your dress. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய இருதயம் ஆண்டவரை நேசித்தால் நம்முடைய வஸ்திரத்திலும் கூட மாற்றம் உண்டாகும் தானே. And when our heart is loving our God, there shall be change even in our apparel. வஸ்திரம் தான் முக்கியம்னு நான் சொல்ல வர இல்ல. I am not emphasizing upon the garments we put outside. பரிசுத்தத்தின் பகுதியில வஸ்திரமும் ஒன்று. But in the connected with holiness, garment is also important. நாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் தெய்வத்தை பிரியப்படுத்த முடியுமோ முழு சரீரத்தினாலும் ஆண்டவரை பிரியப்படுத்த. And in which all count we have to please God, in all that sphere we must be able to appease him. நம்முடைய ஆகாரத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். And we must please our God in our intakes. தானியேல் பாபிலோன் தேசத்தில் அப்படி பிரியப்படுத்தவில்லையா? And whether Daniel was pleasing God in a foreign country, Babylon, நம்முடைய வஸ்திரத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். in our garments also we must please God. நம்முடைய பேச்சுவார்த்தையில் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். Conversation also God must like. நம்ம படுக்கிறதிலே ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். In our couch down position also God must like. எல்லாவற்றிலேயும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். In all our walk of life God must be well pleased. உங்களுடைய சரீரத்தினால்
உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Therefore glorify God in your body and in your spirit. நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர். For we are bought with the price. அவை ஆண்டவர் கிரயம் கொடுத்து நம்மளை இவ்வளவு பெரிய கிரயம் கொடுத்து நம்மளை கொண்டு வந்தது எதற்காக? And why God has offered so much of praise and redeemed and brought us here? மறுபடியும் உலக ஜனங்களோடு சேர்ந்து உழண்டு விழுகிறதுக்கா? It is once again we walk back to the vallows of the pig. நாம் மீட்கப்பட்ட பிறகு நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தி ஜீவிக்க வேண்டும். After we have been ransomed, that by our spirit and in our body we must glorify him. நம்முடைய ஆவி என்று சொல்லுகிறோம். அது என்ன ஆவி? And what we call it as our spirit? நம்முடைய ஆவி உண்டு, and there is our spirit. தேவனுடைய ஆவி உண்டு, and there is the spirit of God. சாத்தானுடைய ஆவி உண்டு, the spirit of the devil. மிருகத்தின் ஆவி உண்டு, the spirit of the animal. இப்படி பலவிதமான ஆவிகள் உண்டு. There are so many spirits in this world. எந்த ஆவி யாருக்குள்ள போகுதோ அந்த ஆவியின்படி தான் அவங்க நடப்பாங்க. And which spirit is going and overpowering that person, and he shall be living accordingly. எனக்கு தெரியும் ரெண்டு வாலிப பிள்ளைகளை பிசாசு பிடித்தது. And two young daughters, they were captivated by devil. பெந்தெகோஸ்தே பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தான். And they were Pentecostal children. பிசாசு உள்ள வந்துட்டு. The devil came into them. அது ஆவிதானே. அந்த ஆவி உள்ள வந்தது யாருக்கு தெரியாது. ஆவி உள்ள வந்துட்டு. And that spirit came into that daughters. எப்ப வந்ததுன்னு கேட்டா அது இந்த குறிப்பிட்ட இடத்துல இன்ன கடையில இன்ன சரக்கு வாங்கும்போது நான் உள்ள போயிட்டேன். And it was telling us that in the particular place when they were purchasing this commodity, we went into her. நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட ஒரு நபர், நீ போய் சாராய கடையில போய் சாராய வாங்கினா சாராயத்தோட ஆவியும் உள்ள வந்துரும். And you have been bought with the price. You go to your Tasmak shop, purchase something to drink, and the devil will come along with your drinks. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள சாத்தான் வந்தது. The devil came into these two daughters. சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணினோம். The whole congregation was praying for them. அப்பொழுதுதான் தீர்க்கதரிசனத்தின் மூலமா சகல விஷயங்கள் வெளியே வந்தது. And then through the prophecy God unfolded all mysteries. அவளை கவனித்து பாருங்கள், அவள் எப்படி எல்லாம் ஸ்டைல் பண்றா, அதனால தான் நான் உள்ள போனேன்னு சாத்தான் சொல்றான். The Satan was telling because she was taking herself so much so, therefore I gone into her. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Oh beloved children of God, நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். and you must mark and understand this. தேவனுடைய பிள்ளைகள் கண்டதை வாங்கி நம்முடைய சரீரத்தில் பயன்படுத்த கூடாது. And we must not purchase anything and use at will. அது சாத்தானுக்கு காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கிறது போலதான். It is like we purchase something of Satan and putting upon ourselves. நாம் தேவனுடைய பிள்ளைகள், we are children of God, கிரயத்துக்கு மீட்கப்பட்டவர்கள், and we have been bought with the price. வேத வசனம் இல்லாமல் ஒன்றையும் நம்ம அனுபவிக்க கூடாது. We must not taste and enjoy anything save what uttered by the word of God. ஏனென்றால் நாம் நமக்கு சொந்தம் இல்ல. Because you are not belonging to us. கிரயம் கொடுத்தவருக்கு தான் நாம் சொந்தம். And we are belonging to the person who offered the price for us. மீட்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட தான் கேட்கணும், நான் என்ன செய்யணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உடுத்தணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எங்க போகணும், எங்க போக கூடாது, நீ எல்லாம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய். And he has offered the price, therefore we must ask him, what must I do, what must I talk, where shall I go, what shall I do? இது ஒரு சின்ன விஷயமே அல்ல. It is not a casual thing. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். And whosoever has been led by the spirit of God, they are called to be the sons of God. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். For we are bought with the price. ஆனபடியால் நாம் அதை விளங்காமல் ஜீவித்தால் மற்ற எல்லா ஆவிகளை எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த ஆவி உள்ள போ. If you are ignorant about this, all the spirit we are longing for, it shall come into us. பாபிலோன்ல ஒரு ராஜாவுக்குள்ள மிருகத்தின் ஆவி உள்ள போனது. And there was a king in Babylon, the spirit of the animal came upon him. மிருகத்தின் ஆவி உள்ள போன மனுஷனுக்குள்ள மிருகத்தின் ஆவி உள்ள போனதுனால அவன் என்ன செய்தான்? And he was a man, but the spirit of animal came into him. What was he doing? சரீரம் மனுஷ சரீரம், ஆவி மிருகத்தின் ஆவி. The body was of man, but now his mortal ability became animal. தானியேலின் புத்தகத்துல நான் படிக்கிறது இல்லையா? Are we not reading in the book of Daniel? அந்த ஆவி உள்ள வந்த உடனே அவன் என்ன செய்றான்? What he was doing when the spirit of animal came into him? என்னைக்காவது ஆடு மாடு பல்லு விளக்குறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? Anytime could you see the animals are brushing their teeth? அது பல்லு விளக்குறது இல்ல. It is not brushing their teeth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்றைக்கு இந்த ஆவி உள்ள வந்ததோ அன்னையில இருந்து அவனும் பல்லு விளக்குறது இல்ல. ஒரு ராஜா அவனும் பல்லு விளக்குறது இல்ல. From that day that king also, he was not brushing up his teeth. ஆடு மாடு என்றைக்காவது சேவ் பண்றதை பார்த்திருக்கீங்களா? Anytime have you seen the animals are shaving them? என்றைக்கு இந்த மிருகத்தின் ஆவி அவனுக்குள்ள போனதோ அன்னையில இருந்து அவனும் சேவ் பண்றது இல்ல. And from that day onwards he has given up even shaving off his beards. ஆடு மாடு என்னைக்காவது நகம் வெட்டி இருக்கா? Anytime you cut off his nails? அதே போல அவனும் நகம் வெட்டுறதே இல்ல. And he was not even cutting his nails. நான் சொன்னது அத்தனை பைபிள்ல இருக்குதா இல்லையான்னு பாரு. But you see whether this has been recorded in the scriptures. எடுத்து வாசிங்க தானியேலின் புத்தகம் 4:33. 4:34.
அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரில் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் வந்தது. அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல நீளமாக இருந்தது. அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. And he was eating like an oxen, and body was wet with the dews of heaven. Hair was growing like the eagle's feathers, nails were like birds. ஒரு மனிதன் ஏன் இப்படி மாறினான்? Why this man or a king became like this? அவனுக்குள்ள மிருகத்தின் ஆவி வந்து விட்டது. The spirit of a beast came into him. அவன் மனுஷனுடைய ஆவி அவனை விட்டு போயிட்டு. The spirit of man escaped away from him. அப்படினால அந்த ஆவி நிமித்தம் மனுஷ சரீரம் ஆவி மிருகத்தின் ஆவி மிருகம் போல நடக்கிறான். And because all the body is of man, but the spirit of the animal, and he was walking like animal. ஒரு ராஜா வீட்ல கொண்டாந்து வச்சா இருக்குறதுல அவன் மறுபடியும் காட்டுக்கு ஓடி போயிடுறான். And he was a king, he was placed in a palace, but he was going to the grassing field. அதேபோல பிசாசுடைய ஆவி வந்தா பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் செய்வான். And the devil spirit is coming upon, he will do the activity of the devil. தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தால் அவன் தேவனுடைய விருப்பங்களை செய்வான். And if the spirit of God comes upon a man, he will do that which pleases God. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். And we have been bought with the price. ஆண்டவருடைய இரத்தம் தான் நம்முடைய கிரயம். And the blood of God is our price. அப்படினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். Wherefore we redeemed the people of God. இந்த பூமியில இருக்கிற காலமெல்லாம் நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். Wherefore we must glorify God in our body and the spirit up till we live on this earth. தேவன் பிரியப்படாத ஒரு காரியத்தையும் நாமோ நம்முடைய வாலிபர்களோ பிள்ளைகளோ செய்யக்கூடாது. And we must not venture to do ourselves, our children, all our young people, anything which God is displeased. நாம் மனிதர்களுக்காக சூழ்நிலைகளுக்காக நம்மை மாற்றிக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் அல்ல. And we need not to change our colors and code according to the environment. நாம் மாறாத தேவனாலே அவருக்காக எல்லா இடங்களிலேயும் மாறாத ஒரு ஜீவியை செய்கிறார். And we must live according to the God who is never changes. அப்படினால் கோயிலுக்கு வரும்போது பெந்தகோஸ்தக்காரங்க காலேஜுக்கு போகும்போது காலேஜ் ஆட்களை போல மாறிக்கிறது அல்ல. It is not that when we are coming to the church we are Pentecostal people, but in the church we are totally worldly. எங்க இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் தான். But wherever we may be, but we will be the children of God. சிங்கத்தை கொண்டு போய் பன்றி கூட்டத்துக்குள்ள விட்டா பன்றியை போல மாறாது. Suppose take one lion and put in the midst of the swine's herd, it shall not become like a swine. எங்க கொண்டு போனாலும் அது சிங்கம் தான். The lion shall be lion wherever it has been put into. நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள், எங்க போனாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். And you have been bought, you and me are bought with the price, therefore wherever we are, but we must be a ransom. அவர்களை இவர்களை பார்த்து நம்மை மாற்றிக் கொள்ள கூடாது. And we must not change our color according to our environment. தேவனுக்காக ஜீவிக்க. And we must live for God. நாம் தேவனுக்காக ஜீவிக்க. And we must live for our God. தெய்வத்தை நேசிக்க வேண்டும். And we must love our God. அவருக்கு பிரியமில்லாதது என்னன்னு வேதம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் உடனே கேள்விப்பட்ட உடனே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட உடனே நம்மளை விட்டு மாற்றிவிடு. And whatever the Bible prompts or the scripture says to us, immediately instantaneously we must renounce them. கண்களை மூடுங்கள். கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி பலப்படுத்த போகிறார். Let us close our eyes and offer yourself to the word of God. God shall quicken the people those who are going to meditate. நீங்கள் கேட்ட வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த வசனத்தின்படி நடக்க உங்களை பலப்படுத்துவார். And if you are obeying and you are receiving the word of God, God shall give you power to live according to the word. எல்லாரும் முழங்கால்களை முடக்கு. And people all be on your knees. கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. And duly shutting your eyes and surrender yourself. கர்த்தாவே, நான் கிரயத்துக்கு மீட்கப்பட்ட நபர். Lord, I am ransomed with a price. நான் எங்கேயோ ஜீவித்துக் கொண்டிருந்தேன். I was living far away from you. என்னை தேடி வந்து உம்முடைய இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர். And you came in search of me and offered your blood for my sake. என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீர் ஆண்டவரே. And you have forgiven all my sins. எனக்கு என்னுடைய ஜீவியத்தை மாற்றினீர் ஆண்டவரே. And you have changed altogether all my life. ஆனால் நான் மீட்கப்பட்ட பிறகு மறுபடியுமாக உலகத்தையும் அதை இதையும் பார்த்து நான் மறுபடியும் என்னை தீட்டுப்படுத்தி விட்டேன். But yet after my redemption I looked into the world and defiled and marred up my life. நான் என்னை கரைப்படுத்திக் கொண்டேன். I have defiled and corrupted myself. என்னை மன்னியும் ஆண்டவரே. Please forgive me once again. இனிமேல் நீர் என்னை மீட்ட மீட்புக்கு நான் உண்மையாக இருப்பேன். Henceforth I shall be faithful to the redemption offered to me. என்னுடைய ஆவியிலேயும் என்னுடைய சரீரத்திலேயும் உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் இனி நான் உபயோகப்படுத்த மாட்டேன். Henceforth I will not use anything which
displeases you. கண்களை மூடி ஒரு சில நிமிடம் நிதானித்து பாருங்கள். Ponder upon few moments by shutting ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாயிலும் நம்மிடத்தில் இருக்கா என்று கண்டுபிடித்து பாருங்கள். Find out which of the things is displeasing God is found in us. இந்த நேரம் எழும்பி போகிறோம் அல்ல, நேரம் அல்ல, நாம் நிதானிக்க வேண்டிய நேரம். This is not the time to go away, but this time to meditate upon our life. தேவ சமூகத்திலிருந்து நிதானித்து பாருங்கள். Ponder upon yourself right in the presence of God. இந்த நேரம் பலிபீடத்தை செப்பனிட வேண்டிய நேரம். This is the time we must set right our altar. அக்கினி இறங்குவதற்காக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். The time you must get ready so that the fire of God must descend. உன்னுடைய ஜெபங்களுக்கு தேவன் அக்கினியிலே பதில் கொடுக்கிற நேரம். The time God is going to offer by fire for your prayer. உன்னுடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்த வேண்டிய நேரம். The time God shall utterly discomfit all your adversaries. நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படி உன்னை உயர்த்த வேண்டிய நேரம். The time God will make you to raise up your face and walk abroad. உன் எதிராளிக்கு முன்பாக உன்னை நல்மனசாட்சியோடு கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துகிற நேரம். The time God shall salvage you and make you to stand upright amidst all your adversaries. உன்னுடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற நேரம். The time God will make all your defeats into victory. உன்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிற நேரம். The time God will switch on light in all your darkness. நிதானித்து பாருங்கள். Ponder upon yourself. தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்கள். Meditate right in the presence of God. என்னுடைய பேச்சு வார்த்தையிலே எந்த இடத்தில் நான் ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் தவறி இருக்கிறேன்? In which all places I came slipshotting myself in my conversation. தேவையில்லாத தவறான விதத்தில் சம்பாதித்த பணம் என் வீட்டில் இருக்கிறதா? Is it so that I have salvaged on any wages which is illegitimately came to my house? கிரயம் கொடுக்காமல் கொண்டு வரப்பட்ட பொருள் என் வீட்டில் இருக்கிறதா? Is there any commodity that I have purchased without offering any price? என் வஸ்திரத்தினாலே என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா? Am I glorifying God because of my garment? நான் வஸ்திரம் உடுத்தியிருப்பது மற்றவருடைய துரு இச்சைக்கு ஏதுவாக இருக்கிறதா? Is it so my apparels, my garment is making other people to be corrupted? இது பலிபீடத்தை செப்பனிட வேண்டிய நேரம். The time to reckon and rebuild the altar. அக்கினியினால் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நேரம். The time God will reply back to your prayers by offering fire. ஆம், தேவனுடைய பிள்ளையே விழிப்படைவாயாக. Oh, be child of God, be watchful and உன் சத்துருவுக்கு நீ எதிர்த்து நிற்பாயாக. and resist your adversary in all ways. வசனத்துக்கு நடுங்கி இப்பொழுதே உங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். And make yourself sanctified by trembling over the word of God. வசனங்களுக்கு நடுங்கி இப்பொழுதே உங்களை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். And sanctify yourself by trembling before the word of God. அக்கினி உன்னை தேடி வருகிறது. The fire coming in search of you. நீ ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறாய். And you have been accepted of the Lord. இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். God is stretching forth to bless you from today onwards. எழும்பு தேவனுடைய பிள்ளையே, நாட்கள் இல்லை. Child of God, be arisen and இன்னும் நீ அசதியாய் ஜீவிக்க நீ இடம் கொடுக்காதே. don't give the slothfulness to be on in your life. நாளையிலிருந்து நான் என்னை மாற்றிக் கொள்வேன் என்று ஒரு நாளை நீ குறிப்பிடாதே. Don't you mark a day in future. உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் குறித்த நேரம் இந்த மத்தியான நேரம். The noon time God has appointed for you to be blessed. இப்பொழுது மணி 12:40. Now today time is 10:40. இந்த நேரம் அக்கினியினால் தேவன் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நேரம். The time God will supply or reply by fire. இந்த நேரம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் எழும்பி இருக்கிற நேரம். God has arisen to bless you now. நீயும் எழும்பு. Arise, be on your feet. ஆவியிலே எழும்பு. Arise in the spirit. ஆண்டவரோடு உன் உடன்படிக்கையை புதுப்பித்துக்கொள். And make renew your covenant with God. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று உறுதியான தீர்மானம் எடுத்துக்கொள். And make a decision that you will live for Jesus. நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல். And say, Lord, I shall transform myself. கர்த்தாவே, உமக்கு ஏற்ற விதத்தில் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல். Lord, I will transform myself according to you.